ஆபத்தான நிலையில் நாட்டை விட்டு ஓடும் தமிழ் இளைஞர்கள். சீனாவை ஆதரிக்கும் இலங்கை ஐநா அமர்வில் பகிரங்க அறிவிப்பு. வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்த ஜேவிபியின் தலைவர். யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி விகாரைக்கு காணியை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையில் இராணுவம் களமிறங்கியுள்ள நிலையில் குறித்த விடயத்துக்கு நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தையிட்டி விகாரையில் உள்ள 8.4 ஏக்கர் காணியை சட்டப்படி வழங்குமாறு நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு இராணுவம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. சர்ச்சைக்குரிய விகாரை அமைந்துள்ள பகுதியில் 21,000 சிங்கள குடும்பங்கள் வசித்ததாகவும் தமிழ் மக்கள் தங்களுடைய காணி என்று உரிமை கோருவதை ஏற்க முடியாது, சிங்களவர்கள் வாழ்ந்த காணியில் தான் விகாரை அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறும் இராணுவம் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு சட்டப்படி காணி அனுமதியை கோரியுள்ளது. தையிட்டி விகாரை தொடர்பில் நேற்றைய தினம் தேசிய பாதுகாப்பு மேற்பார்வை குழுவில் ஆராயப்பட்ட போது கடும் எதிர்ப்பு காட்டப்பட்ட நிலையில் எவ்வித முடிவும் எட்டப்படவில்லை. 2 மணி நேரம் வரை நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர, சமல் ராஜபக்ஷ, தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், காணி அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண காணி ஆணையாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், நில அளவை நாயகம், பௌத்த பிக்குகள், சட்டத்தரணிகள், இராணுவ அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை மண்ணில் வாழ முடியாத நிர்பந்தத்திற்கு தமிழ் இளைஞர்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் ஆபத்தான நிலையில் நாட்டை விட்டு ஓடுவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதர் கவலை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற பிணை பொறுப்பளிக்கப்பட்டு கொடுக்கல் வாங்கல்கள் சட்டம் மூலம், நம்பிக்கை பொறுப்பு பெற்று சீட்டுகள் சட்டம் மூலம், ஈட்டுச் சட்டம் சட்டம் மூலம், நிதி குத்தகைக்கு விடுதல் சட்டம் மூலம் மீதான 3ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சீனாவின் ஒரே சீனா கொள்கைக்கு இலங்கை ஆதரவளிப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி ஹிமாலினி சுபாஷினி அருணதிலக தெரிவித்துள்ளார். அதே நேரம் இறையாண்மையுடைய எந்த ஒரு தேசத்தினதும் உள்ளக விவகாரங்களில் பிற தரப்பினரால் ஏற்படுத்தப்படும் தலையீடுகளை ஏற்றுக்கொள்ளவோ பொறுத்து கொள்ளவோ முடியாது என பேரவையின் 55வது அமர்வில் உரையாற்றிய ஹிமாலி சுபாஷினி அருணதிலக கூறியுள்ளார். இலங்கை தொடர்பில் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முற்றாக நிராகரிப்பதாகவும் இலங்கை விவகாரத்தில் பேரவை செயல்படும் விதம் பொருத்தமற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பேரவைக்கு ஆதரவளிக்கும் இலங்கை எனினும் இலங்கைக்கு நன்மை அளிக்கக்கூடியதும் ஏற்புடையதுமான பேரவையின் நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக ஹிமாலி சுபாஷினி அருணதிலக உறுதியளித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் இடம்பெறக்கூடிய மனித உரிமை மீறல் தொடர்பான குற்றங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நாடுகளின் இயலுமை மற்றும் செல்வாக்கு என்பவற்றுக்கு அப்பாற்பட்டு நியாயமான முறையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது இலங்கையின் நிலைப்பாடு என அவர் கூறியுள்ளார். அத்துடன் அரசியல் மயப்படுத்தப்படல் மற்றும் துருவமயப்படுத்தப்படல் போன்ற காரணிகளால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அதன் உண்மையான இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என ஹிமாலி சுபாஷினி அருணதிலக எச்சரித்துள்ளார். 6 வெளிநாடுகளின் தூதுவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது நேற்று பிற்பகல் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளால் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகள் பற்றி ராஜதந்திரிகளுக்கு விழிப்புணர்வூட்டப்பட்டதோடு நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் பற்றியும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் நாடுகளுடன் பரஸ்பர நன்மதிப்பு மற்றும் ஒத்துழைப்பினை அடிப்படையாக கொண்டு செயலாற்றுவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் தயார் நிலை பற்றியும் இந்த சந்திப்பின் போது தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் ராஜதந்திரிகளுக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த சந்திப்பில் பலஸ்தீனத்தின் தூதுவர், துருக்கி குடியரசின் தூதுவர், பங்களாதேஷ் குடியரசின் உயர்ஸ்தானிகர், இந்தோனேசியா குடியரசின் தூதுவர், மலேசியா தூதரகத்தின் பிரதம கொன்சல், மலேசிய உயர்ஸ்தானிகர், மாலைதீவு குடியரசின் பதில் தூதுவர் ஆகிய நாடுகளின் ராஜதந்திரிகள் அந்நாடுகளை பிரதிநிதித்துவம் செய்து கலந்து கொண்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் பிமல் ரத்னநாயக்க, நலிந்த ஜெயதிச, டாக்டர் ரிஷி சாலி மற்றும் முதித நாணயக்கார ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர்.
தமிழகத்தின் திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள முருகன், ரோபர்ட் பயஸ் உள்ளிட்டவர்களையாவது உயிருடன் விடுதலை செய்து அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர், தான் இந்த கோரிக்கையை தமிழகத்தின் முதலமைச்சர், இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை அரசாங்கத்திடம் முன்வைப்பதாக தெரிவித்துள்ளார். திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுதலையாகியும் கூட வீடு வர முடியாமல் சில நாட்களுக்கு முன்னர் மரணத்தை தழுவிக்கொண்ட சாந்தனுக்கும் நான் இந்த இடத்தில் எங்களுடைய அஞ்சலிகளை செய்து கொள்கின்றேன். தன்னுடைய தாயை பார்க்க, உறவினர்களை பார்க்க, தன்னுடைய ஊரை பார்க்க துடியாய் துடித்த 20 வயதில் புறப்பட்ட இளைஞன் 53 வயதை கடந்து சடலமாக வர வேண்டிய மிகப்பெரிய நெருக்கடியும் ஒரு மன உளைச்சலும் இந்த மண்ணிலே ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய ஆதங்கம் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் திகதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல்களின் போது ஏராளமான இஸ்ரேலிய பெண்கள் ஹமாஸ் ஆயுததாரிகளால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததாக ஐநா அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது. இறந்த பெண்களின் உடல்கள் கூட பாலியல் ரீதியிலான வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் ஐநாவின் அந்த அறிக்கை கூறுகின்றது. அதேவேளை பலஸ்தீனர்களின் மீது இஸ்ரேல் படையினர் புரிகின்ற பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் பற்றியும் ஐநா தனது அந்த அறிக்கையில் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த செக்ரட்டரி ஜெனரல் ஆன் செக்ஷுவல் வயலன்ஸ் இன் கன்ஃப்ளிக்ட் என்ற சிறப்பு பிரிவு வெளியிட்ட அந்த அறிக்கையில் இவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏடென் வளைகுடாவில் வணிக கப்பலின் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 மாலுமிகள் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 6 பேர் காயமடைந்தனர். பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இந்த தாக்குதல் தொடர்பில் கூறுகையில், ஈரானுடன் இணைந்து ஜெர்மன் குழு உலகின் பரபரப்பான கடல் பாதையில் கப்பல் போக்குவரத்துக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் முதல் இறப்புகள் பதிவாகியுள்ளன என தெரிவித்துள்ளார். புதனன்று நடந்த தாக்குதல்களுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றனர். கிரேக்கத்திற்கு சொந்தமான பார்படாஸ் கொடியிடப்பட்ட கப்பலான ட்ரூ கான்ஃபிடன்ஸ் ஜேமனின் ஏடன் துறைமுகத்தின் கடற்கரையிலிருந்து சுமார் 50 கடல் மைல் தொலைவில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து தீப்பிடித்தது. குறைந்தது 2 அப்பாவி மாலுமிகள் இறந்துள்ளனர். சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீது ஹவுதிகள் பொறுப்பற்ற முறையில் ஏவுகணைகளை வீசிய சோகமான ஆனால் தவிர்க்க முடியாத விளைவு இதுவாகும். அவர்கள் இதனை நிறுத்த வேண்டும் என பிரிட்டன் தூதரகம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் எனவும் தெரிவித்துள்ளது. நாளக கொடஹேவா எதிர்க்கட்சிகளின் நேரத்தை பிரிக்கின்றார் என பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் மஹிந்த ஆனந்த அளுத்கமகி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் நிதியமைச்சர் கலாநிதி ஹர்ஷத சில்வாவுக்கு 4 நிமிட நாடாளுமன்ற உரை நேரம் ஒதுக்கப்பட்ட போது அவருக்கு 24 நிமிடங்கள் கிடைத்ததாக அளுத்கமகி தெரிவித்துள்ளார். ஹர்ஷடி சில்வா போன்ற ஒருவருக்கு இவ்வாறு குறைவான பேச்சு நேரத்தை ஒதுக்குவது சரியல்ல எனவும் அளுத்கமகி குறிப்பிட்டுள்ளார்.